ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசியான ரெசிபி தான். நான் வந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் வந்து நோண்டிகிட்டு இருக்கிறச்ச எனக்கு ஒரு ரெசிபி கிடச்சிச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. சரி அப்படியே அதை போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் எப்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிற ரெசிபி மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அது நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி நல்லா இல்லாமலும் இருந்திருக்கு. பட் இந்த ரெசிபி அப்படி இல்லை, சூப்பராக இருக்கும். சரி சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா. ஒரு 8 தக்காளி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததுமே 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. அவங்க சொன்ன போலவே செஞ்சேன். அந்த தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். உப்பு எதனா கம்மியாக இருந்தால் சேர்த்துங்க. சிம்மில் வச்சு விட்டுடலாம். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். நீங்கள் வந்து திக்னஸாக வரலன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கூட கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து திக்னஸாக வந்ததுனால செய்யலை. பட் கடலை மாவு கரைச்சி விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். கடலை மாவா கடல மாவா கடலை மாவு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அகெயின் சொல்கிறேன், இது என்னுடைய ரெசிபியில் ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தது.